ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குட்டி அழகான பிள்ளையார் சிலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் மைதா, அரை கப் மஞ்சள் தூள், 1 கப் பால், அப்புறமாட்டு 2 ஸ்பூன் பவுடர் சுகரும் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஐட்டம்ஸையும் பவுலுக்குள்ளே மாற்றிடலாம். இப்போ நம்ம பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் உருட்டியாச்சு. ஒரு பெரிய சைஸ் பால், 2 சின்ன பால், 2 மீடியம் பால், அப்புறம் 4 மீடியமோட குட்டி பால், அப்புறம் அதோட இன்னும் குட்டி பால். சைஸ் கம்மியாகிட்டே இருக்குல்ல. இப்போ அந்த 4 மீடியமோட குட்டி பாலில் காலும் கையும் வர மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் இருக்க ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்து அதை இந்த மாதிரி நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி பிள்ளையாரை இதுக்கு மேலே வைக்க போகிறோம். அப்புறம் அந்த பெரிய பால் இருந்துச்சுல, அதை பிள்ளையாரோட வயிற்று பகுதி மாதிரி அதை ஷேப் பண்ணி கீழே பால் தடவி நம்ம அதை வச்சுருக்கோம். அப்புறமாட்டு கெஸ் பண்ணுங்கள், இனிமேல் தலை தான் மிச்சம். அந்த இன்னொரு மீடியம் சைஸ் பாலை தலை ஷேப்பில் உருட்டி பால் தடவி வயிற்றுக்கு மேலே வச்சா பிள்ளையாரோட தலையும் வயிறும் ரெடி. இப்போ நான் 2 ரொம்ப சின்ன பால் சொன்னேன்ல, இதில் இப்படி நசுக்கி நம்ம பிள்ளையாருக்கு காது ரெடி பண்ணணும். பெருசாக ரெடி பண்ணுங்கள், அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் ரெடி பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம கால் ரெடி பண்ணலாம். இப்போ கால் இந்த மாதிரி நசுக்கி கொஞ்சம் பெண்ட் பண்ணி 2க்கும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கை நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணணும். அப்புறமாட்டு ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுற கை, இன்னொன்று லட்டு பிடிக்கிற கை. அப்புறம் நம்ம தும்பிக்கையும் வச்சிடலாம். 2 நல்ல மிளகு எடுத்து கண்ணும் வச்சிடலாம். ஸோ பிள்ளையாரே ரெடியான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிரீடம் வைக்கணுங்க. ரெஸ்ட் நமக்கு மிச்சம் இருக்கிற மாவில் இந்த மாதிரி கிரீடம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைதா மாவை தண்ணி கூட கலந்து அதை உருட்டி லட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்புறம் கார்ட்போர்டு, ஒயிட் கலர் கார்ட்போர்டால் பண்ண டஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதையும் 2 சைடு வச்சிடலாம். அப்புறம் நம்ம பவுடர் தண்ணியில் குழப்பி இந்த மாதிரி 3 வச்சிடணும். அப்புறம் நாங்கள் ஜிலேபி பண்ணியிருக்கோம். இது கேசரி பவுடர் இல்லைனா குங்குமம் வைப்பாங்க இல்லையா, இது மைதா பால் கூட ரெடி பண்ணி வச்சிடலாம். நாங்கள் 2 டைப் ஆஃப் லட்டு பண்ணியிருக்கோம். ஒன்று குலாப் ஜாமுன், இது ரசகுல்லாவா லட்டு எது வேணால் வச்சுக்கலாம். மிச்சம் இருந்த மாவில் நம்ம குட்டி அழகான எரி, அவரோட வாகனம், அதுவும் வச்சுருக்கோம். நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த நூல் போட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு வர மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ உங்களோட அழகான பிள்ளையார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு பூஜை பண்ணி எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி.